ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு 1.5 கிலோ பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் தான் செய்ய போறேன். ரெட் வெல்வெட் கேக் யாருக்கும் பிடிக்காத இருக்காது. எல்லாருக்கும் ஃபேவரட்டான கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வெல்வெட் கேக் தான். இது வந்து எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத தான் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கேக்கு செய்ய போறது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. ஸோ 1.5 கிலோவுக்கு வந்து நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து 4 முட்டை தான் போடணும். பட் நான் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதனால 7 முட்டை எடுத்திருக்கேன். இல்லைனாக்கா பெரிய முட்டையா இருந்துச்சுன்னா 6 முட்டையே போதும். 1.5 கப் சுகர் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 கப் சேர்த்துட்டேன் 250 கிராம். அதுக்கப்புறம் கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்து ஒரு டைம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 1/2 கப் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா கேக்குக்கு போடுற கேக் ஜெல் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது சேர்க்கும் போது நம்ம வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இது மட்டும் போதும். இது சேர்க்கும் போது கேக் ரொம்பவே சூப்பரா வரும். ஸோ இப்போ வந்து அந்த கேக்கு ஜெல் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து பீட் பண்ணிட்டு 1.5 கப் வந்து நான் வந்து மைதா சேர்க்க போறேன். இப்போ 1 கப் வந்து மைதா சேர்த்திருக்கேன். மைதா சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு 1/2 கப் நான் வந்து மைதா சேர்க்கிறேன். இப்போ 1/2 கப் மைதா சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு நம்ம கேக்கு செய்யும் போது தான் கேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்க சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மைதா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து கேக் ஜெல் யூஸ் பண்றதுனால நான் நல்லா பீட் பண்றேன். பீட் பண்ணாலும் கேக் நல்லாவே வரும். ஸோ போற சைடு எல்லாமே நல்லா எடுத்து விட்டுட்டு 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பார்த்தீங்கன்னா பால் தான் சேர்க்கிறேன். ஸோ பாலும் ஆயிலும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் கோகோ பவுடர் தான் சேர்க்கிறேன். ஸோ கோகோ பவுடர் எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக் தானே செய்யறோம். இந்த கோகோ பவுடர் சேர்க்கும் போது தான் நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்க்கும் போது அந்த ரெட் கலர்ல வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கேக் வந்து பிங்க் கலர்ல தான் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கோகோ பவுடர் சேர்க்கணும். இப்போ கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஸ்பூனுக்கு வந்து நான் ரெட் வெல்வெட் கேக் செய்யற அந்த கலர் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நான் சேர்க்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து இது ஒரே கேக்காவும் செய்யலாம். பட் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து 2 கேக்கா செய்ய போறேன். ஒரு கேக் வந்து ஹார்ட் ஷேப்ல செய்ய போறேன். ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அனிவர்சரி. ஸோ அவங்களுக்காக கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்னொரு கேக்கு நார்மலா வீட்டுக்கு செய்யறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு வெயிட் செக் பண்ணோம்னாக்கா 1.5 கிலோ வரும். நீங்க வந்து ஒரே கேக்கா வேண்டாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரேல ஊத்திட்டேன். இன்னொரு கிளாஸ் ட்ரேல தான் நான் ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அவனை 180 டிகிரில வந்து 20ல இருந்து 25 நிமிஷம் நான் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பட் என்னோட அந்த ட்ரே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஷேப் வரமாட்டேங்குது. ஸோ அதுக்காக நானே எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்தேன். பட் இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு இந்த கேக் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு கேக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதுல வந்து க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நான் 3 லேயரா நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ 3 லேயரா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஐசிங் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரப் நான் வந்து அதுல ஊத்திக்க போறேன். ஊத்திட்டு அதுக்கு மேல வந்து ஐசிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி 1 by 1 நான் எல்லாமே செஞ்சு எடுத்துக்க போறேன். ஸோ ஃபுல்லா செஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கேக்கு மட்டும் நான் பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். எப்படின்னாக்கா அப்பதான் நமக்கு வந்து அந்த வெல்வெட் கேக் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மேல வெல்வெட் மாதிரி இருந்தா தானே பாக்குறதுக்கு நல்லா லுக்கா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி செய்ய போறேன். இப்போ ஃபுல்லா க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் கேக் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து அந்த கேக் மேல வந்து நம்ம ஒரு டிசைன் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த கேக்கு மேல வந்து இதை போட்டு விட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப ஃபுல்லா நான் அந்த கேக்கை போட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓர சைடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இது மேல வந்து லைட்டா ஒரு டிசைன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் பேர் எழுதுறதுக்கு தான் இருந்தேன். அந்த வெல்வெட்ல பாத்தீங்கன்னாக்கா பேர் எழுத வரல. அந்த கேக்கு மேல வந்து
அந்த ஐசிங் நம்ம டிசைன் பண்ணும்போது அப்படியே எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ அதனால என்னால் பேர் எழுத முடியல. இப்போ கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மாஷால்லா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னால் கட் பண்ணி தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இந்த கேக்கு வந்து நான் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன். ஸோ அதனால வந்து நான் கட் பண்ணி காமிக்கல. இந்த கேக் ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.